ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அத்தக்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரோடு ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு ஜனங்களுடைய சந்தோஷம் அல்ல, இந்த முழு உலகத்தினுடைய சந்தோஷத்துக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒருவருக்கு சந்தோஷம் அல்ல. பொதுவாக ஒரு நாட்டிலே இருக்கிற ராஜாவுக்கு பிள்ளை பிறக்குமானால் அந்த நாட்டுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாகுது, அந்த சொந்தங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டிற்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது, ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த மாதிரி ராஜாவா பிறக்கும் போது உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாது. ஆனால் அந்த நாட்டிற்கு சந்தோஷம் உண்டானாலும் அதற்கு எதிராக இருக்கிற நாட்டிற்கு அந்த பிள்ளை பிறக்கும் போது சந்தோஷம் உண்டாகிறது இல்லை. ஒரு நாட்டில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, ஒரு நாட்டில் சந்தோஷம் இல்லை. ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷம் உண்டாகிறது, இன்னொரு குடும்பத்திற்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த முழு உலகத்திற்கும் சந்தோஷமான ஒரு செய்தி. நான் நம்புறேன், கர்த்தர் நமக்கு ஒரு ஆணை இடுகிறார், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு பேசி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எப்படி இந்த முழு உலகத்திற்கும் சந்தோஷமான ஒரு செய்தி அன்றைய தினத்தில் மேய்ப்பர்களுக்கு பேசப்பட்டதோ, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க காதுகள் ஒரு சந்தோஷப்படுகிற செய்தியை கேட்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களை சந்தோஷப்படுத்துகிறது மாதிரி ஒரு செய்தியை வெகு சீக்கிரத்தில் நீங்க கேள்விப்பட போகிறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா வருகிற வருஷம் உங்க பிள்ளையை குறிச்ச ஒரு சந்தோஷ செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். உங்க வேலையை குறிச்ச ஒரு சந்தோஷ செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. பரலோகத்திலிருந்து பரம சேனனுடைய திரள் மேய்ப்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அனுப்பினது போல, ஆமென், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷ செய்தியை நிச்சயமாய் அனுப்புவார். அதன் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அதன் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிற குடும்பம் சந்தோஷப்படும். அதை வைத்து இந்த சபையே சந்தோஷப்படுகிறது. உங்களுடைய சாட்சி வாசிக்கும் போது அநேகர் சந்தோஷப்படுகிற அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு
ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பின் செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கூட்டத்தாருக்கு இது அனுப்பப்படுகிறது. அதுல மிக முக்கியமாய் யாருக்கு அனுப்பப்பட்டுச்சுன்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொடுக்கிறார்கள். இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய ஆடுகளை அவர்கள் காத்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. ஏன் இந்த சீசன் அப்படின்னா, இவர்கள் இப்ப இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த காலம் என்ன காலம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகள் குட்டி போடுகிற ஒரு காலம். இந்த குட்டி போடுகிற இந்த காலத்துல பொதுவா இந்த ஆடுகள் குட்டி போடும்போது நிறைய ரத்தம், அந்த குட்டி வெளியே வரும்போது நிறைய ரத்தம். இந்த ரத்தத்தினுடைய ஸ்மெல் அங்க இருக்கிற நிறைய ஓநாய்களுக்கு இந்த ரத்த வாசனையை கேட்டு இந்த மந்தைக்குள்ள நிறைய ஆடுகளை அதை அடிச்சு சாப்பிட்றதுனால இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்திலே அந்த ஆடுகளை காத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு நேரம் என்ன நேரம்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த டைம் ஆடுகள் குட்டி போடுகிற நேரம். ஸோ அந்த நேரத்தில் அந்த ரத்தத்தினுடைய வாசனையை கேட்டு ஓநாய்கள் இந்த ஆடுகளை வேட்டையாடி கொண்டு போயிடும். அதனால தான் இந்த மேய்ப்பர்கள் இந்த ஆடுகளை இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா அவங்க போய் தூங்கி இருக்கிறார், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அதனால அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த ரத்தம் சிந்தப்படும் போது ஓநாயினுடைய வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கு மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சிம்பாலிக்கா என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார், அவருடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படும், அவர் நம்மை சகல பாவத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு நல்ல கைகளை தட்டி நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பு 3 விதமான கூட்டத்தாருக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, வான சாஸ்திரிகளுக்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது யாருக்கு அப்படின்னா, வேதபாரகருக்கு சொல்லப்படுகிறது. மூன்றாவது யாருக்கு சொல்லுகிறதுனா, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் வான சாஸ்திரிகள், இரண்டாவது வேதபாரகர்கள், மூன்றாவது யார் அப்படின்னு சொன்னா மேய்ப்பர்கள். ஆனா சரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல போனவங்க யார் அப்படின்னு சொன்னா, இந்த மேய்ப்பர்கள் தான் சரியான இடத்துக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டா அழகா எங்கன்னா பிள்ளை இருக்கிற இடத்துக்கே போனாங்க. ஆனா மற்றவங்க போக முடியல. என்ன காரணம்னா, ஒருத்தங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிட்டாங்கன்னா, ஏரோதனுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்போ ஏரோதனுடைய வீட்டுக்கு அவர்கள் போகிறதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய மைண்ட் செட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் பிறக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ ராஜாவுடைய வீட்டுக்கு தான் அது நடக்கும், ராஜாவுடைய வீட்டில் தான் ராஜாவுக்கு பிள்ளை பிறக்கும். அந்த காலத்துல ஒரு மனுஷன் ராஜாவாகணும்னா அந்த மனுஷனுடைய 30 வயசுக்கு மேல அந்த மனுஷனை கெதரேன் என்கிற ஒரு ஆற்றுக்கு கூட்டிட்டு போய், அந்த கெதரேன் என்கிற ஆற்றுக்கு முன்பாக ஒரு கழுதையின் மேல அந்த மனுஷனை ஏற பண்ணி, அந்த மனுஷனை அங்கேயே எண்ணெயினால ஊற்றி அபிஷேகம் பண்ணி, அவனுக்கு முன்பாக நிறைய வஸ்திரங்களையும் கொப்புகளையும் வெட்டி போட்டு, யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அங்கிருந்து அந்த கோஷத்தை எழுப்பி அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு பாதை வரும்போது 2 பாதையா பிரியும். ஒரு பாதை நகரத்திற்கும், இன்னொரு பாதை எருசலேம் ஆலயத்திற்கும் போகும். அப்ப அந்த கழுதையிலே ஏறி கொண்டு வருகிற அந்த மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள போய் அங்க இறங்கின உடனே ஒரு புஸ்தக சுருள் அவர் கையில கொடுத்து அதை வாசிக்க பண்ணி அங்கேயே அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் ராஜாவுடைய முறைப்படி நடக்கிற அந்த ராஜா. இவங்க எல்லாருமே அப்ப மனசுல என்ன நினைச்சாங்கன்னா, நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காமிச்ச போதும் யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் இங்கதான் பிறப்பாருன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தங்களுடைய ஞானத்திலே கடந்து போனாரு. அதனால அவர்களால் அங்க போக முடியல. ஆனா மேய்ப்பர்கள் அப்படி அல்ல, யார் அவர்களை வழி நடத்தினார்களோ அந்த வழி நடத்துதலிலே கடந்து போனார்கள். அதனால ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும்ன்றவங்க, ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியும்ன்றவங்க நம்முடைய ஞானத்தினால, நம்முடைய திறமையினாலே அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பினால தான் கர்த்தருடைய மகிமையை நம்ம காண முடியும்.
அதனால பிசாசு துரத்துறதற்காக அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவங்களுடைய டீமையும் பார்த்து பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்ன உடனே அந்த பிசாசு எதிரிட்டு வந்து வேதம் சொல்லுது அவங்களுடைய வஸ்திரங்கள் கூட இல்லாத அளவுக்கு துரத்திருச்சாமா. அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஆண்டவரை அறிவது ஆண்டவரை குறித்து இன்னும் தெரிஞ்சுக்கிறது இன்னும் நம்முடைய உலக ஞானத்தினாலே அல்ல, அது அர்ப்பணிப்பினாலே மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களை முக்கியத்துவப்படுத்தி இந்த மேய்ப்பர்களை கர்த்தர் கனம் பண்ணி உன்னதமானவருடைய பிறப்பை அவர்களுக்கு அறிவித்தது உண்மையானால் நம்மையும் ஆண்டவர் கனப்படுத்தி நிறைய ரகசியங்களை ஆண்டவர் வருகிற ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஆண்டவருடைய திட்டத்தை நம்மேல ஆண்டவர் வெளிப்படுத்துவாராக. எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோன்றினது போல, தேவ தூதர்கள் தோன்றினது போல, பரம சேனையினுடைய தூதர்கள் வானத்தில் தோன்றினது போல நான் விசுவாசிக்கிறேன். வருகிற ஆண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் உங்களுடைய வேலையில கவனமா இருக்கும் போது, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருகிறது மட்டுமல்ல, நான் நம்புறேன் தேவ தூதர்கள் ஒரு பரம தரிசனத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்ய போகிற பெரிய எழுப்புதலை உங்கள் மூலமாய் ஆண்டவர் கொண்டு போகிற அந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. கர்த்தர் இந்த வருஷம் ஒன்னை இதை கொண்டு இப்படிதான் நான் செய்ய போறேன் அப்படின்றத ஆண்டவர் உங்களை கொண்டு பேச போகிறார். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி அந்த தரிசனத்தை காண்பித்து அதற்கு நேராய் நம்மை நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை ஆண்டவர் அப்படி ஒரு நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நிறைய தீர்க்கதரிசிகள் வேதத்திலே முன் அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார். அதுல 3 தீர்க்கதரிசிகளை குறித்து உங்களுக்கு சொல்லி அவர்கள் என்னுடைய ஆண்டவரை எப்படி கண்டு கொண்டார்கள், ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்றத இந்த கடைசி வாரத்திலே நமக்கு நிரூபிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை எல்லாரும் எண்ணாகமும் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். எண்ணாகமும் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அப்பொழுது அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு மாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் 17வது வசனத்தை. ஆமென். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். ஆமென். சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லையும் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. தேவனுடைய மனுஷன் எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ்
இங்கேயும் நிறைய ஸ்டார்ஸ் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாலே நிறைய இடங்களில் வந்து ஒரு ஸ்டார் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டார் வந்து பல ஊர்களிலே பல விதமாய் இங்கே இருந்து வழி காமிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஸ்டார். அப்போ இந்த நட்சத்திரம் என்கிறது ஆண்டவருடைய பிறப்பிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உள்ள ஒரு கருவி. ஆண்டவருடைய பிறப்பில் வந்து நிறைய காரியத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்தில் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட ஆண்டவர் வந்து ரொம்ப அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் வந்து பயன்படுத்தின சில காரிய இடத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். அதே போல ஆண்டவருடைய பிறப்பில் வந்து அவர் சூஸ் பண்ண இடம் மட்டும் இல்ல, ஆண்டவர் நிறைய பொருட்களையும் அதே மாதிரி கர்த்தர் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். மாட்டு தொழுவத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மரியாள் யோசேப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மாட்டு தொழுவத்தினுடைய ஓனரா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு கழுதையா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிறப்பில் வந்து எதுவுமே இல்லாம, தூதர்களை எதையுமே ஆண்டவர் டிபெண்ட் பண்ணாம, தூதர்களுக்கு ஆண்டவர் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்காம, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதை ஆண்டவர் யூஸ் பண்றார், ஆண்டவர் பயன்படுத்துறார். நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்ம யாருமே பயன்படுத்தாது, நம்ம யாருமே பார்க்காத ஒன்றை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா யாருமே பயன்படுத்தி இராததான் சரி நினைப்பாங்க. நீங்க வந்து இப்போ சமீபத்தில் நிறைய கார் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில கார்களை வந்து வெறும் வந்து எல்லோ போர்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நமக்கு வந்து 2 விதமான 3 போர்டு இருக்குது. நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது 3 விதமான கலர் போர்டு. ஒன்று வந்து கிரீன் கலர், அந்த கிரீன் கலர் வந்து எலக்ட்ரிக் காருக்கு கொடுத்துருக்கிறது கிரீன் கலர். எல்லோ கலர்ல ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் போர்டு எதுக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து டாக்ஸி அப்படின்னா, அது வந்து கமர்ஷியல் அப்படின்னா வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது எல்லோ கலர். ஒயிட் கலர்ல கொடுத்துக்கிற போர்டு இதுதான் ஓன் போர்டு. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டாக்ஸ் ரீதியா ரொம்ப வித்தியாசம் வரும். அப்போ இப்போ சமீப காலமாக வந்து இந்த எல்லோ கலர் போர்டுக்கு கொடுக்கறதுக்குன்னே தனி வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கிற அந்த நிறைய பேர் விரும்பி வாங்குற வாகனங்களை ஒயிட் கலர் போர்டில் இருக்கிற நிறைய பேர் வாங்குறதில்ல. ஏன்னா அதுக்கு ரொம்ப டாக்ஸி தான் அதை பயன்படுத்துவாங்க, அதை போய் நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றதுனால அந்த மாதிரி நிறைய கார் கம்பெனியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. டாக்ஸிக்குன்னு தனி ஒரு, அது எல்லாம் டாக்ஸி தான், அது நிறைய பேர் டாக்ஸி தான் வாங்குவாங்க. அதில் ஒரு ரேராக தான் ஒரு சிலர் வந்து அந்த காரை வந்து தங்களுடைய யூஸுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்றை செய்யணும்னு நினைச்சா எது புதுமையோ, எது மனுஷனுடைய புழக்கத்திலே இல்லாமல் இருக்கிறதோ, எது மனுஷனால இன்னும் அவங்களுடைய பழக்கத்துக்கு அவங்க இல்லாம வச்சிருக்காங்களோ, அதை எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் அது நான் தான் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணேன், நான் யாரும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுல இந்த உலகம் ரொம்ப பெருமைப்படுது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தான் பிறக்கும் போது யாரும் பயன்படுத்தி இராததோ, யாரும் பார்த்திராததையோ அல்ல, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்காக, நான் உங்களிலே ஒருவன் என்று சொல்லுவதற்காக, நம்மை நேசிப்பதற்காகவே கர்த்தர் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தையுமே அவருடைய பிறப்பிற்காக பயன்படுத்தின கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல் கரிசனையா இருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படி ஆகிலும் என்னை நடத்த வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை உயர்த்துவதிலே, என்னையும் அவருக்கு சமமாய் கர்த்தர் வைத்து பார்க்கிறதிலே மகா பெரிய உன்னதமான தேவன் எனக்கு கிடைத்திருக்கிறதற்கு நான் மிகவும் பாக்கியம் பெற்றவன் என்று நம்புறவங்க, நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள், நம்ம ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். அவர் அவ்வளோ பெரிய தேவனாய் இருந்தும், மகிமைக்குரிய தேவனாய் இருந்தும், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இந்த நட்சத்திரம் அப்படின்றத வந்து வேதத்துல முதல்ல நீங்க ஆதியாகமத்துல வாசிக்க முடியும். அப்போ ஆதியாகமத்துல இந்த நட்சத்திரம் என்கிற ஒன்றை ஆண்டவர் வந்து எதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதற்காக தான் ஆண்டவர் வந்து நட்சத்திரத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமே, நான் நம்புகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முதல் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமே, அந்த நட்சத்திரம் என்கிறதற்கு அடையாளம் என்னவென்றால், அது சாதாரணமானதல்ல, காலங்களையும் சமயங்களையும்
வித்தியாசப்படுத்துகிறது நட்சத்திரம், வித்தியாசப்படுத்துகிறது நட்சத்திரம். நான் நம்புறேன், இயேசு நமக்குள்ள வருவார், இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள வருவார், இயேசு நம்முடைய சகல காரியத்திற்குள்ளேயும் கடந்து வருவார். அவர் கடந்து வரும்போது முதலாவது என்ன நடக்க போகுதுன்னா, ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நட்சத்திரம் உங்கள் மேல் உதிக்கும், இந்த நட்சத்திரனுடைய மகிமை உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். நிச்சயமாய் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆமென். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் ஒரு வியாபாரத்துல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தரப்போறாரு, சரீரத்துல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை தரப்போறாரு. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆமென் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து ஆமென் உதிக்கும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு கோசே நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்த கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுப்பார். உங்க உடம்புல ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தருவாராக, உங்க மனசுல ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவாராக. ஏற்கனவே இருக்கிறது அல்ல, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டை நிச்சயமா நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 2026 ஒரு வித்தியாசத்தை நிச்சயமா நீங்க காண்பீங்க. இன்னைக்கு இருக்கிறது போல நீங்க இருப்பது இல்லை, இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தொடர போவது இல்லை, இப்பொழுது நீங்க கடந்து வருகிற இந்த பாதை உங்களுக்கு தொடர போறது இல்லை, இந்த வருமானம் இல்லை, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். இந்த பொறுப்புகள் அல்ல, இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிற கர்த்தர், என்னை வித்தியாசமாய் நடத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண போகிறதற்காக நன்றி, ஒரு வெற்றியை தரப்போகிறதற்காக நன்றி. ஆமென். நீர் என்னை வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வரும். இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ள பிறக்கும் போது ஒரு வித்தியாசம் எனக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள பிறந்துட்டாருனாலே கர்த்தர் முதல்ல என்ன உண்டு பண்றாருன்னா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண போறாரு. ஒரு ஜெபத்தோட ஒரு புதிய வருஷத்தை சந்திங்க. ஆண்டவரை எல்லா வருஷத்தை போல அல்ல, வருகிற வருஷத்துல நான் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கணும். சொந்தங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை வித்தியாசப்படுத்தணும், என்னுடைய வேலையில் ஆண்டவர் என்னை வித்தியாசப்படுத்தணும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென் நட்சத்திரமாய் பிறந்திருக்கிறார். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம் உதிக்கும், அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். என்னாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம், நான் அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லையும் நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த தீர்க்கதரிசி இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அவர் எழுதும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மோவாவின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும்.
நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவர் இரண்டாவதாக கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், நமக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார். அவர் யார் அப்படின்னா, இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இந்த செங்கோல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆளுகை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அந்த நாட்களிலே ராஜாக்கள் எல்லாருடைய கையிலையுமே ஒரு சின்ன செங்கோல் மாதிரி ஒன்று குட்டியா இருக்கும். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும். அவங்க வந்து வெளியில வந்து அவங்க நடமாடி கொண்டிருக்கும் போது உள்ள இருந்து அந்த செங்கோலை அவங்க நீட்டிட்டாங்கன்னா, அவ்வளவுதான். அந்த செங்கோலை நீட்டிட்டாங்கன்னா சமாதானம்னு அர்த்தம். அவர்கள் வாயில எதையும் பேச மாட்டாங்க. அந்த செங்கோல் வந்து அதிகாரமுள்ள ஒரு செங்கோலா இருந்துச்சு. அது வெற்றி அடைந்தவருடைய கையிலே தான் இருக்கும். இப்பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு நமக்கு கர்த்தர் எப்படி மாற்ற போறார் என்றால், தீமைகளை கர்த்தர் மாற்றி நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஆளுகையிலே, இது நொறுக்கும் செங்கோலா இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சாம்ராஜ்யங்களையும் அத்தனை சக்திகளையும் கர்த்தர் அழித்து, இனி சத்துரு தலையெடுக்காதபடி, இனி அவனுடைய கிரியைகள் வருகிற ஆண்டு தலையெடுக்காதபடி, அந்த வியாதி தலையெடுக்காதபடி அவருடைய செங்கோலால் கர்த்தர் ஆளுகை செய்து, ஆமென், அந்த காரியத்தை நொறுக்கி ஜெயத்தை தருவேன். வருகிற ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை பார்ப்பீர்கள். கர்த்தர் ஒரு வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். வெற்றி கொடுக்கிற தேவன் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பிறந்திருக்கிறார். அவர் எனக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும். ஆளுகை ஆண்டவர் நம்ம நிறைய பேருடைய கையில கர்த்தர் தரப்போறாரு. உங்க கையில வருகிற ஆண்டு வந்து ஒரு பவர் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளுவீர்கள். இனி அடிமைத்தனத்தில் இருக்கிற நாட்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்னொருத்தருடைய கீழே இல்லை, இன்னொருத்தருடைய அண்டர்ல ரொம்ப வருத்தப்பட்ட அநேகம் பேரை வருகிற ஆண்டவர் கர்த்தர் எடுத்து அவர்களை தலைமைத்துவத்தை ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு. ஆளுகை ஆண்டவர் உங்க கையில தரப்போறாரு. ஆமா, நீங்க தலைமைத்துவத்தில் அமர போறீங்க. ஆண்டவர் உங்களை அமர வைக்க போகிறாரு. உங்கள் கீழ் அநேக ஜனங்கள் அடங்கி இருக்க போகிறார்கள். உங்க கைகளை கர்த்தர் உயரத்தில் ஆண்டவர் வைக்க போறாரு. ஒரு செங்கோல் உங்கள் ஆண்டவருடைய கையில இருந்தது போல உங்க கையில ஒரு செங்கோல் கொடுக்கப்படும். அந்த செங்கோலால் நீங்கள் ஒருத்தனை அழைப்பித்தால் அவன் வர முடியும், அழைப்பிக்காவிட்டால் அவன் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக பவரை ஆண்டவர் நம்மேல் வைக்கிறதற்காக எல்லாரும் இயேசுவே, இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வியாதியை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், அந்த மனுஷனை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள், அந்த சூழ்நிலையை ஆண்டு கொள்ளுவீர்கள். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்பிரிட்டை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். நீங்கள் சண்டைகளை ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் சில மனிதர்களை ஆளுகை செய்வீர்கள், நீங்கள் சில பிரச்சனைகளை ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் சுலபமாய் ஆளுகை செய்கிற அந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்ரோஷமாய் இருக்கிறவர்களையும் கோபமாய் இருக்கிறவர்களையும் ஆளுகை செய்கிறது என்கிறது ஒரு அபிஷேகம். ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் ஆளுகை செய்கிறது என்று அது ஒரு விசேஷித்த ஞானம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வருஷம் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கணும் ஆண்டவரே. என்ன கொடுக்கணும்னா, நான் ஆண்டு கொள்ளுகிற ஒரு கிருபையை தாங்க. பிரச்சனையை நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். நீங்க அந்த இடத்துல போகும்போது ஒரு கண்ட்ரோல் வரணும். நீங்க அந்த இடத்துல போகும்போது ஒரு சமாதானம் உண்டாகணும். அங்க வந்து சலசலப்பா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளையினுடைய அபிஷேகம் என்னன்னா, அந்த இடத்துல போய் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானமா ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா. அதில் நான் அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அதில் வந்து இப்போ விட்டு கொடுத்தா அதில் சமாதானம் வரும்னு வச்சுங்களேன். நம்ம விட்டு கொடுத்த உடனே உலகத்தில் இருக்கிறவருடைய பார்வைக்கு, நீ இந்த சமாதானத்திற்கு விட்டு கொடுத்து தானே நீ சமாதானமான அப்படின்னு நம்ம உலகம் சொல்லலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த இடத்துல சமாதானமாகிறதற்கு விட்டு கொடுத்தாலும் உங்களுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆளுகையினுடைய ஒரு பெரிய பெரிய சக்தி. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது சிலர் வந்து இழந்து தான் அந்த சமாதானத்தை கொண்டு வருவாங்க.
ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அந்த இழக்கிறது கூட ஒரு விதத்துல என்னன்னா ஆளுகையினுடைய ஒரு பெரிய பவர். அந்த இடத்துல சமாதானம் வேணும். நான் இழந்ததை சம்பாதிக்கிறது சீக்கிரமா சம்பாதிச்சிருவேன், நான் இழந்தது சீக்கிரமா எனக்கு கிடைச்சிரும். ஆனா என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னா, இந்த சமாதானம் இங்க கிடைக்காது. ஆனா நீங்க போன உடனே அந்த சமாதானம் உங்களுக்கு வருது அப்படின்னா, அவர்களுக்கு வருது அப்படின்னா, கர்த்தர் உங்க கையில என்ன கொடுத்திருக்கிறாருன்னா ஆளுகை. செங்கோல ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. செங்கோல ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் போகும்போது நிறைய பேருடைய கைகளிலே செங்கோல் கொடுக்கப்படும். கர்த்தர் அந்த செங்கோலை உங்களுடைய கையிலே கர்த்தர் தருவாராக. நீங்க போய் நிற்கும் போது அந்த சமாதானம், நீங்க போய் நிற்கும் போது அந்த வெற்றி. இயேசப்பா, இந்த சத்தம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்க 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 இதுவரையிலும் அடிமையாய் வாழ்ந்த பிள்ளை, இதுவரைக்கும் ஆண்டவரே மன வருத்தத்தோட வாழ்ந்த அந்த பிள்ளை இனி ஒரு சுயாதீனமான ஒரு அழைப்பிற்கு வரட்டும். கர்த்தர் அந்த செங்கோலை உம்முடைய பிள்ளைக்கு நீ தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்பிற்கு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஈசா என்னும் என்ன மரத்திலிருந்து? அடிமரத்திலிருந்து. அப்போ இந்த மரத்திற்கு எங்க வெட்டப்பட்டிருக்குது? இந்த மரத்தில் எங்க இல்லை? இந்த மரத்திற்கு மேல் இல்லை. இந்த மரத்துக்கு எங்க மட்டும்தான் இருக்குது? அடிமரம் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக இந்த மரம் வெட்டுறவங்க அந்த மூடெல்லாம் உள்ள வச்சுட்டு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கு கீழே இருக்கிறது வயதான மரமாக இருந்துச்சுன்னா அந்த மரம் திரும்பி துளிர்க்கவே துளிர்க்காது. நாளுக்கு நாள் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தண்ணி பட்டு 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 அப்படியே போய் இத்து போய் மண்ணோடு மண்ணாக போயிடும். இதுதான் மரத்துக்கு இருக்கிறது. ஆனால் சில மரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நட்டு அதை உடனே வெட்டிட்டீங்கன்னா சில மரம் எங்கிருந்து தோன்றும் அப்படின்னா அந்த வெட்டின அந்த இடத்திலிருந்து அந்த முளை, அந்த துளிர் வரும். ஆனால் இங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழும். அப்படின்னா இதனுடைய அர்த்தம்னா இனி ஒரு துளிர் தோன்ற போகுது. அந்த துளிர் மேல் மட்டத்தில் இருந்து இல்லை, அந்த துளிர் மேலே இருந்து. அது எங்கிருந்து ஆரம்பிக்க போறதுன்னா வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும். ஒரு கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். வெறும் நீங்கள் மரங்கள் எல்லாம் போய், இலைகள் எல்லாம் போய், கனிகள் எல்லாம் போய் இனி சாவு கேட்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய வேர்களுக்கு கூட ஆண்டவர் உயிர் கொடுத்து இனி திரும்ப ஆண்டவர் ஒரு கிளையை வளர்த்துவார். எங்கிருந்துன்னா மேல பார்க்கிற விதமாய் அல்ல, அடிமரத்திலிருந்து, கீழ் மரத்திலிருந்து, எல்லாருடைய கண்களும் பார்க்க முடியாத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி, ஓ ஹல்லேலூயா, செழிக்க வைக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர், உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கர்த்தர் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஆமே, நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் செழிக்க போகிறீர்கள். மறுபடியும் ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ண போகிறார். ஆமே, நான் இதோ இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் உணர்கிறேன், ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரம், ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரம், எல்லா இலைகளும் எடுத்து போடப்பட்ட மரம், முன்பு மேல் எந்த இடத்திலையும் தெரியாத மரம். ஆனா அந்த மரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி அந்த கிளை ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து அந்த மரத்திலிருந்து பெரிய நன்மைகள் உண்டாகிறது. இது கர்த்தராகிய ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிளையாய் வந்தது போல, ஆமென், ஒரு கிளை செழிக்கும் கிளை, ஒரு கிளை செழிக்கும் கிளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? ஆமென். தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர் மரத்தை வெட்டி ஒரு மனுஷன் மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அவனுடைய கோடாரி
உருவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த கோடாரியை எடுக்கிறதற்காக தீர்க்கதரிசி என்ன பண்ணாராமா, ஒரு கிளைய வெட்டி, சொல்லுங்களேன், இரும்பு அப்படின்றது தண்ணிக்குள்ள போறது, கிளை அப்படின்றது மேல மிதக்கிறது, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா அந்த கிளையை வெட்டி போட்ட உடனே வேதம் சொல்லுது, இந்த கிளை கீழே போகுது, எது மேல வந்துச்சு அப்படின்னா இரும்பு மேல வந்துருச்சு. நான் நம்புற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிளையானவர். அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நம்மை அவர் தாழ்த்தி கீழே கிடந்த நம்மளை, குப்பையில கிடந்த நம்மளை, சாக்கடையில கிடந்த நம்மளை, கர்த்தர் எங்க மிதக்கவே முடியாத நம்மளை ஆண்டவர் மிதக்க வைத்து அநேகருடைய கரத்திலே இருக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த லாஸ்ட் வீக், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு 3 ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்தை கர்த்தர் முடிக்கும்படியா எனக்கு கர்த்தர் கிருபை தந்தார். 3 பிளஸிங்கோட நான் உங்களை முடிக்கிறேன். ஆமேன். இதற்கு பிறகு நான் உங்களை ஒரு சிலரை எப்பதான் பார்க்க முடியும்னா நியூ இயர்ல தான் உங்களை பார்க்க முடியும். புதிய பழைய வருட ஆராதனையில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸடா ஆண்டவர் மாற்றினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புகளுக்காக, நீங்கள் கொடுத்த ஜபங்களுக்காக, நீங்கள் செய்த எல்லா வேலைகளுக்காக, இந்த பின்னாடி நின்று இந்த ஊழியத்தை எல்லாம் தாங்கினதற்காய் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நடத்தின கர்த்தர் வருகிற வருஷம் உங்களை ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஸோ நீங்க பிளஸ்ஸட். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான காரியத்தை உங்கள் மூலமாய் செய்கிற ஒரு வருஷமாய் மாறட்டும். வெளியூர்ல ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க, லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, வெளியூர்ல இருந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு பெரிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போறார். ஒரு நியூ பிகினிங் ஆண்டவர் தரப்போகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாரு. ஒரு கிளை கீழே போகுமானால் ஒரு இரும்பு மேலே மிதக்கும். ஒரு கிளை கீழே போகுமானால் ஒரு இரும்பு மேலே மிதக்கும். கர்த்தர் மிதக்க பண்ணி அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உள்ளத்துல வந்த உடனே நம்பர் 1 முதலாவதாக என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக ஒரு நட்சத்திரம் தோன்றி, அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். யாக்கோபிலே ஓர் நட்சத்திரம், வித்தியாசத்தை உண்டு பண்ண நட்சத்திரம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் இயர் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாய் நடக்க போகிறது. ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா ஆண்டவர் தரப்போறாரு. எல்லாத்துலயும் ஆண்டவர் ஒரு டிஃப்ரெண்டா தரப்போறாரு. உங்களில பலர ஆண்டவர் வித்தியாசமா மாற்ற போறாரு. உங்களை பார்க்கிற நிறைய பேர் சொல்ல போறாங்க, நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல சிஸ்டர், நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லையே பிரதர், நீங்க எப்படி இவ்வளவு தைரியமானீங்க, நீங்க எப்படி இவ்வளவு மேற்கொண்டு நடக்கிறீங்க, நீங்க இப்படி இவ்வளவு பலனானீங்க. உங்களை குறித்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வித்தியாசமானவராய் மாற போகிறீர்கள். இனி மற்றவர்கள் திட்டி உங்களை காயப்படுத்த முடியாது. இனி உங்களை அளவைக்க முடியாது. இனி உங்க மனசை அவர்கள் நோகடிக்க முடியாது. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஆமென். எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை தரப்போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்க்குறாங்க நிறைய பேர், உங்க வீட்டாரே ஆச்சரியப்பட போறாங்க. எனக்கு ஒரு இப்படி பிள்ளையா, எனக்கு ஒரு இப்படி கணவனாரா, எனக்கு ஒரு இப்படி மனைவியா, நீ ரொம்ப மாறிட்ட, நீ பழையது மாதிரியே இல்லை அப்படின்னா கெட்டதுக்காக அல்ல, நீ ரொம்ப நல்லா மாறிட்ட. இவ்வளவு பெரிய மாற்றத்தை உனக்குள்ள நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வருகிற ஆண்டு உங்கள் சரீரத்திலே, உங்களுடைய ஆத்துமாவிலே உங்களை சுற்றி கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை நல்ல கரங்களை மேல தட்டி ஆமோதிக்கிறவர்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வெற்றியோட காலடி எடுத்து வைக்க போறோம். ஒரு வித்தியாசம். நம்பர் 2, இரண்டாவதாக நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்ய போகிற பெரிய மகத்துவம் என்னன்னா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த செங்கோல் ஆளுகை செய்யும். நிறைய பேருடைய கையில கர்த்தர் நெக்ஸ்ட் இயர் நமக்கு என்ன தர போறாருன்னா, ஒரு பவர் ஆண்டவரை தரப்போறாரு. ஒரு ஆளுகை செய்கிற பவரை ஆண்டவரை தரப்போறாரு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க எல்லாரும், ஒரு 2 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. பிரச்சனையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. தேவையை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க.
ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்க கொண்டு வந்துருவீங்க சொல்லுங்க, கண்ட்ரோலுக்குள்ள. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அந்த பவரை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு தேவனுடைய ஊழியர் ரொம்ப அழகா ஒரு சாட்சியை சொன்னார். அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டர் அவர் அங்கே இருந்து இந்த முப்பட்டில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பிசாசு சொல்லுவாமா, அவன் இந்த ஏரியாவில் வந்துட்டான். உடனே இவர் பாஸ்டர் ஐயா அவர் சொல்லுவாராமா, அவங்க அம்மா பார்த்து, டேடி வந்துட்டாங்கம்மா, இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எப்படா சொல்றேன்னா, அந்த சர்ச்சில் இருக்கிற பிசாசு சொல்லுது வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அந்த அளவிற்கு அவங்க தகப்பனார் ஆண்டவரோட நடந்து அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். ஆனா இவருக்கு அந்த ஊழியத்துல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாம இவர் முழுக்க கொஞ்சம் உலகத்திற்கே போயிட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் இவரை தொட்டு ஊழியக்காரரா மாற்றி, ஒரு நாள் ஊழியத்திற்காக போறது, வெளிநாட்டில் ஊழியத்திற்காக போகும்போது இவருக்கு வீடு வாடகை கட்டுறதுக்கு பணம் இல்லாம, வீடு பார்க்கறதுக்கு அப்படின்னு தெரியாம ஒருத்தர் சொன்னாங்களாமா, ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பிசாசு இருக்குது, அந்த வீட்டில் நீங்க குடியிருந்தா அந்த வீட்டில் வெறும் 7,000 ரூபாய், இந்தியாவினுடைய பணத்திற்கு 7,000 ரூபாய் வாடகையாமா. அப்போ இவர் எனக்கு வாடகை கம்மியாக இருந்தால் போதும், அது என்ன இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனாராம். உடனே அவர்கிட்ட டீல் பேசும்போது, நான் இந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருந்தா நீங்கள் பேச்சை மாற்ற மாட்டீங்களா, 3 வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் இதே வாடகை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னாராம், முதல்ல நீ குடியிரு, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், நீ குடியிருந்தா போதும் எனக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே, எத்தனையோ பேர் உள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஓடுவாங்களாமா. இவர் போய் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கினார், ஒன்றும் தெரில. அடுத்த நாள் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய உடம்புக்கு மேலே மணல் போடுறது மாதிரி இருந்துச்சாம். நிறைய மணல் தூவிட்டு இருக்காங்க. இவர் அடியில் ஒரு மணல் மேலே படுத்து கிடக்கிறார். இவருடைய உடம்பெல்லாம் கொப்பளமா அப்படியே வர்ற மாதிரி அப்படியே பார்க்குறாராமா. பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு முக்காடை போட்டு ஒரு சுத்திட்டு, முகம் பொம்பளை ஆள் மாதிரி இருக்குது, கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை கை மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஒரு கொடூரமான ஒரு உருவம் முன்னாடி இருக்குதாமா. இவருக்கு உடனே என்னென்னமோ தோணிச்சாமா, பயங்கரமான பயம் ஆயிடுச்சாமா. இப்போ அப்பா சொன்ன இயேசுவின் நாமத்தினால போகணும்னு சொல்ல முடியாது, அப்பா பயங்கர பிசாசு துரத்துறவர். பட் இவருக்கு அது எதுவுமே இல்லை. இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவியானுடைய ஒரு தைரியம் அவருக்குள்ள வந்துருச்சாமா. அந்த ஆவியானுடைய தைரியம் அவருக்குள்ள வந்த உடனே திரும்பி முறைச்சு பார்த்து, இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா, அந்த பிசாசு ஓடின தூரத்தை அவர் கண்ணில் பார்க்குறாராமா. ஒரு குறிப்பிட்ட மலைக்கு அது ஓடி போயிடுச்சாங்க. அது மலை இன்னைக்கும் ஆண்டவர் அவரை பெரிய தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு செங்கோல் வருகிற ஆண்டு உங்க கையில கொடுக்கப்படும். ஒரு செங்கோல் உங்களுடைய கையிலே கொடுக்கப்படும். உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலே கர்த்தர் ஒரு செங்கோலை கர்த்தர் தருவார். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. சொல்லுங்க சத்தமா. இந்த மகிமையை கர்த்தர் உங்க தலைமையில கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. தலைவலியை உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தலைவலின்றது எல்லா தலைவலியும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரொம்ப அழகா பிசாசு என்ன பிரச்சனை பண்ணினாலும் நீங்க ரொம்ப அழகா அதை ஆளுகை செஞ்சிருவீங்க. இந்த வல்லமை பெரிய வல்லமை. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தை, ஆமேன், அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது செழிக்கும். கிளை தோன்றி செழிக்கும். ஒரு துளிர், ஒரு சாதாரணமான ஒரு துளிரை கர்த்தர் செழிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ண போறாரு. ஆமேன். கர்த்தர் வருகிற ஆண்டு நம்மை செழிக்க பண்ண போகிறார். ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரையிலும் இருந்த வறுமைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு செழிப்பின் வருடமாய், ஆமேன், பல ஆண்டு முன்பாக வந்த வருமானங்கள் இந்த வருகிற ஆண்டு உங்களுக்கு வரப்போகிறது. இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த சந்தோஷமான அந்த நாட்கள் திரும்ப வருகிற ஆண்டு நமக்கு தரப்போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமேன். ஸ்தோத்திரம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை எங்களுக்கு சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமேன்.